உன் வாழ்க்கையை நீ உண்மையாக நேசி. மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் உழைப்பாளி. ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு பழக்கம் இருந்தது. யாரிடம் பேசினாலும் தன் வாழ்க்கையை உண்மையாக பேசவே மாட்டான். நான் சந்தோஷமாதான் இருக்கேன் என்பான். உள்ளுக்குள் கண்ணீர். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பான். உள்ளுக்குள் பயம். எல்லாம் சரியா போகுது என்பான். ஆனால் வாழ்க்கை சிதறிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் மனசு பாரமா தாங்க முடியாமல் ஒரு சித்தரைத் தேடி மலைக்குச் சென்றான். சித்தர் ஒரு பெரிய மரத்தடியில் அமைதியாக அமர்ந்திருந்தார். முருகன் கேட்டான், சாமி, என் வாழ்க்கை ஏன் இப்படியே நின்றுடுச்சு? சித்தர் மெதுவாகச் சொன்னார், நீ உன் வாழ்க்கையை பிறரிடம் பொய் பேசல, உன்னிடமே பொய் பேசிக்கிட்டிருக்க. முருகன் அதிர்ந்தான். சித்தர் தொடர்ந்தார், உன் வலி என்று நீ ஒத்துக்கொள்ளல, உன் பயம் என்று நீ ஏற்றுக்கொள்ளல, உன் தோல்வி என்று நீ பார்க்காத வரை உன் வாழ்க்கை உன்னை விடாது. முருகன் கேட்டான், அப்போ நான் என்ன பண்ணணும் சாமி? சித்தர் புன்னகையுடன் சொன்னார், முதலில் உன் வாழ்க்கையை நீ உண்மையாக பேசு. உன்னிடம் இது எனக்கு வலிக்குது என்று சொல்லு. இதுல நான் தோற்றேன் என்று ஒத்துக்கொள். இதுதான் என் உண்மை என்று தைரியமாக பாரு. உண்மை பேசும் நாளிலிருந்து உன் வாழ்க்கை உன்னோட எதிரியா இருக்காது. அதே உன் ஆசானா மாறும். அன்று முதல் முருகன் மற்றவர்களுக்காக நடிக்கவில்லை. தன்னைத்தான் ஏமாற்றவில்லை. அவன் வாழ்க்கை உடனே மாறவில்லை. ஆனால் அவன் மனம் முதல் முறையாக சுதந்திரமா மூச்சுவிட்டது. சித்தர் சொல்லும் ஞானம், உன் வாழ்க்கையை மாற்ற பெரிய முயற்சி வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ உண்மையாக பேசத் தொடங்கினாலே போதும்.